Hi friends, எல்லாரோட லைஃப்பும் சூப்பராக போயிட்டுருக்கோம் நான் நினைக்கிறேன். வெரி சாரி, நான் வந்து ஒரு 3 வாரத்துக்கு மேலே ஆயிருக்கும். நான் வந்து ஃபுல் லென்த் லாங் வீடியோ அப்லோட் பண்ணி, ஷார்ட்ஸ் வந்து நான் அப்பப்போ ஏதோ அப்லோட் பண்ணிட்டு இருந்தேன். பட் ஃபுல் லென்த் வீடியோ ரெக்கார்டும் பண்ணல, அப்லோடும் பண்ணலை. ஏன்னா நமக்கு வந்து நம்ம பண்ணுற வேலைக்கு வந்து ஒரு ரெக்கக்னிஷன் ஆர் நமக்கு வந்து நல்ல ஒரு வியூஸ் இருந்தால் நம்மளுக்கும் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். எனக்கு வந்து வீடியோஸ் எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணுறது வந்து பிடிக்கும். பட் அவ்வளோ வியூஸ் வராதனால எனக்கு வந்து ஒரு மாதிரி டீமோட்டிவேட்டிங்காக இருந்தது. நம்ம வீடியோஸ் போட்டு என்ன பெருசாக பண்ண போகிறோம், யார் பார்க்க போகிறா அப்படின்னே இருந்தது. பட் ஆனால் இந்த டே வந்து ஒரு ரிலாக்ஸ்டான சில் டே இருந்தது. ஸோ அதனால் ஓகே இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு தான் இந்த ஒரு நாள் உங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி வந்து கொஞ்சம் லேட்டாக தான் நான் வந்து இந்த பெட்ரூம் வந்து க்ளீனிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். லஞ்சுக்கு வந்து ஒன்றும் குக்கிங் கிடையாது. என்னோடய ஹஸ்பண்ட்க்கு வெளியில் இருந்தது இன்றைக்கி லஞ்ச். எனக்கு வந்து ஆல்ரெடி நான் குழந்தைகளுக்கு ஸ்கூல் லஞ்ச் பண்ணதே எனக்கு இருக்குது. ஸோ அதில் இன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் ஷீட் எல்லாம் மாற்றணுமா இருந்தது. ஸோ அந்த வேலையெல்லாம் முடிச்சு விடலான்னு இப்போ இங்கே ஃபஸ்ட்டு வந்து கெஸ்ட் பெட்ரூமை நான் டீப் க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். என்னோட ஒரு பழைய வீடியோவில் எனக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு கமெண்ட் வந்திருந்தது. பெட்ரூம் க்ளீன் பண்ணுறது, டீப் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து என்ன நம்ம எதையும் ஸ்பெஷல் சப்ளைஸ் ஆர் நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு. நான் ஒன்றுமே இங்கே ஸ்பெஷலாக ஒன்றுமே யூஸ் பண்ணுறதில்ல. இந்த வீடியோவில் நான் உங்களோட இதையும் ஷேர் பண்ணியிருக்கேன். டஸ்டிங்க்கு வந்து ஜஸ்ட் ஸ்விஃபர் டஸ்டர் வச்சு நம்ம இருக்கிற சர்ஃபேஸ் எல்லாம் ஃபேன், அதே மாதிரி வாலில் வந்து நம்மளுக்கு எதே அந்த காப்வெப் எதே இருந்ததுன்னா அதையும் க்ளீன் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மேட்ரஸ் க்ளீன் பண்ணுறதுக்கு வந்து நான் வேக்யூம் கூட அவ்வளோ யூஸ் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி லிண்ட் ரோலர் எவ்ரி வீக் நம்ம ஷீட் சேஞ்ச் பண்ணுறச்சு நம்ம இப்படி க்ளீன் பண்ணிட்டோன்னா மேட்ரஸ் வந்து எவ்ரி டைம் க்ளீனாகவே இருக்கும். அதுக்கப்புறம் டஸ்டிங்க்கு வந்து நான் ஜஸ்ட்டு ஒரு மைக்ரோ ஃபைபர் கிளாத்தை வந்து நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா அதை புழிஞ்சு எடுத்துட்டு அந்த துணியால் தான் நான் இது மாதிரி துடைப்பேன். இந்த துணியை நான் வந்து அப்பப்போ போய் ரின்ஸ் பண்ணி திரும்பி அதை இந்த பெட்ரூமில் எல்லா ஃபர்னிச்சர் துடைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிப்பேன். நம்ம நிறைய கெமிக்கல்ஸ் அதெல்லாம் போட்டு கூட க்ளீன் பண்ணோன்னு இல்லை. நான் வந்து எதுக்கு ரொம்ப கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறது இல்லைன்னா, என்கிட்ட வந்து ஒரு வுட் க்ளீனர் ஒரு ஸ்ப்ரே இருக்குது. அது இன்னமும் அப்படியே வச்சுருக்கேன். அதில் இருக்கிற அந்த ஸ்மெல், அந்த ஒரு சிட்ரஸ் ஸ்மெல் நினைக்கிறேன். அந்த ஸ்மெல் வந்து எங்கள் ஒத்துருக்குமே அது வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறது. பயங்கர ஸ்னீசிங் அது மாதிரி ஆறுதுனால நான் வந்து இப்போ ஒன்லி தண்ணி வச்சு தான் ஜஸ்ட்டு துணியை ஈரம் பண்ணிட்டு எல்லா ஃபர்னிச்சரையுமே துடைச்சிடுவேன். க்ளீன் ஆகிடும். நம்மளுக்கு வந்து ஒரு ஈஷிண்டு அது மாதிரிலாம் ஆகாது. நம்ம ஒரு 15-20 டேஸில் ஒன்ஸ் இது மாதிரி டஸ்டிங் பண்ணிட்டோன்னா சூப்பர் க்ளீன் ஆகிடும். ஸ்விஃபர் வச்சு நான் இது மாதிரி ஃபர்னிச்சர்லாம் டஸ்ட் ஏன் பண்ண மாட்டேன்னா, ஒரு இடத்துலேருந்து இன்னொன்று இடத்துல போய் விழும் அது. அதுக்கப்புறம் அந்த டஸ்ட் அங்கேயே தான் சுற்றின்னு இருக்கும். அதனால் நான் ஃபேன் மட்டும்தான் ஸ்விஃபரால் க்ளீன் பண்ணுவேன். பாக்கி எல்லாத்தையுமே தொடச்சி எடுத்துடுவேன். பில்லோஸை வந்து ஒரு குயிக்காக ஃப்ரெஷ் பண்ணுறதுக்கு வந்து நம்ம இது மாதிரி ட்ரையரில் ஒரு ஃப்ரெஷ், எனக்கு வந்து ஸ்டீம் ஃப்ரெஷ்னு ஒரு சைக்கிள் உண்டு. அதில் நான் போட்டேன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு மீடியம் ஹீட்டில் அது சூப்பர் ஃப்ரெஷ்ஷாக நம்மளோட பில்லோஸ் எல்லாம் க்ளீனாக வந்துடும். வீடு வந்து சின்னதாக இருந்தாலும் பெருசாக இருந்தாலும் எப்படி இருந்தாலுமே அது வந்து க்ளீனாக ஒரு ப்ரெசன்டபிளாக இருந்தால் தான் நம்ம இருக்கிற ஆட்களுக்கு எல்லாருக்குமே ஒரு
இன்வைட்டிங்காக இருக்கும். இல்லைன்னா நமக்கே வந்து ஒரு கிளட்டர்ட் ஃப்ரீ வீடில் இருக்கிறச்சே வந்து நம்ம மைண்டும் ஒரே கிளட்டர்டாக இருக்கும். எங்கே எந்த விஷயம் என்னத்தை பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு புரியாது. இப்போ கெஸ்ட் பெட்ரூம் வந்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் ரூம் பார்க்கறச்சே நம்மளுக்கு வந்து அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ரூமே ஒரு பளிச்சுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். ஒன்றுமே நான் அந்த பெட்ரூமில் மாற்றலை, ஷீட் மட்டும் மாற்றி கொஞ்சம் க்ளீன் பண்ணோன்னே அவ்வளோ அழகாக இருந்தது. அதுக்கப்புறம் இன்றைக்கி மாஸ்டர் பெட்ரூமில் நான் ஜஸ்ட்டு சைட் டேபிள் மட்டும்தான் டஸ்ட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஃபேன் டஸ்ட் பண்ணிவிட்டு ஷீட்டை மாற்றிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டிப் மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது மாதிரி நம்மள்ட்ட இந்த பிளாஸ்டிக் கார்லேண்ட் இருக்கும் இல்லையா, அதை வந்து நான் என்னோடய பூஜா ஷெல்ஃபில் வந்து போட்டு வச்சுருப்பேன். நேற்றுக்கு வந்து பூஜா ஷெல்ஃப் ஃபுல்லாக டீப் க்ளீன் பண்ணேன். அப்போ இந்த கார்லேண்டையும் வாஷ் பண்ணி எடுத்தேன். யூஸ்வலி நம்ம இந்த கார்லேண்ட் வாஷ் பண்ணோன்னா கொஞ்சம் அது வந்து ஃப்ளாட் ஆகிடும். ட்ரையரில் போட்டு நம்ம வந்து அந்த லோவஸ்ட் ஸ்பீடில் நம்ம ஹீட் அண்ட் ஸ்பீடில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு 3 to 4 minutes அதில் போட்டு எடுத்தோம்னா சூப்பராக இது மாதிரி ஃப்ளஃப் அப் ஆகிடும். வாஷ் பண்ணதுனால அழுக்கும் போயிடும். அதே மாதிரி நம்ம ட்ரையரில் போட்டு எடுத்ததுனால ஓகே, ட்ரையரில் வந்து வாஷ் பண்ணோன்னு தண்ணியோடு போடக்கூடாது. கொஞ்சம் நேரம் அதை வந்து ஃபுல்லாக நான் வந்து ஓவர் நைட் வந்து அதை மாட்டி வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரையரில் போட்டு எடுத்தப்பறம் இங்கே சூப்பராக இப்போது க்ளீன் ஆயாச்சு. என்னோடய லிவிங் ரூமோட சென்டர் டேபிளில் ரொம்ப சாமான்லாம் இருக்காது, பட் ஒரு சில சாமான் கண்டிப்பாக எவ்ரிடே இருக்கும். அதை வந்து நான் க்ளீனப் பண்ண வேண்டியிருக்கும். ரிமோட் எல்லாமே அந்த ட்ரேயில் எல்லாத்துக்கி டேபிள் மேலேயே கிடக்கும். ஸோ ரிமோட் எடுத்து வச்சு எதே ஹெட்ஃபோன்ஸ் அது மாதிரி எதே இருந்ததுன்னா அதெல்லாம் எனக்கு வைண்ட் அப் க்ளீனப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 10 to 15 seconds தான் அந்த சென்டர் டேபிளை க்ளீனப் பண்ணுறதுக்கு ஆகும். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சோஃபாவில் இருக்கிற குஷன் கவர்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிடலான்னு புது கவர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் டைம் வந்து இந்தியா போகிறச்சு எனக்கு இந்தியாவிலேருந்து சில குஷன் கவர்ஸ்லாம் வாங்கிட்டு வரணும். அவ்வளோ அழகழகான குஷன் கவர்ஸ், பிளாக் பிரிண்ட், அதுக்கப்புறம் நிறைய அந்த பாந்தினி பிரிண்டில் இருக்கிற குஷன் கவர்ஸ், அது எல்லாமே அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ நான் வந்து நினச்சேன் இருக்கேன் இந்தியா போனோன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி குஷன் கவர்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு. க்ளீனிங் வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயும் இங்கே என்னோடய டிஷ்வாஷரும் ஆகிடுது. இன்றைக்கி வந்து டிஷ்வாஷரில் அந்த ஸ்டவ்வோட கிரிடில் போட்டிருந்தேன். ஸோ இப்போ அதை க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இங்கே வந்து நான் நெய் காய்ச்ச போகிறேன். யூஸ்வலி நான் வந்து 2 பேக்கெட் இந்த அன்சால்டட் பட்டர் எடுத்து நெய் காய்ச்சி வச்சுருவேன். ஸோ தட் எனக்கு வந்து கிச்சனில் ஒரு டப்பா இருக்கும், ப்ளஸ் ஒன்று வந்து நான் கீழே ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் ஒரு டப்பாவில். இந்த டைம் வந்து எனக்கு அன்சால்டட் பட்டர் வந்து என்கிட்ட ஒரே ஒரு பேக்கெட் தான் பாக்கி இருந்தது. ஸோ இங்கே வந்து குவிக்காக சரி ஒரு பேக்கெட்லேயே நெய் காய்ச்சிடலாம் அப்படின்னு இங்கே ஃப்ரெஷ்ஷாக நெய் காய்ச்சின்னு இருக்கேன். நெய் காய்ச்சறது வந்து ரொம்ப சிம்பிள். இது மாதிரி சிம்மில் நம்ம அந்த 4 ஸ்டிக்கோ 8 ஸ்டிக்கோ எவ்வளோ போடணுமோ அதை வச்சுட்டு சிம்மில் வச்சிட்டோன்னா அது ஃபுல்லாக இது மாதிரி நல்லா பபிள் வந்து ஒரு மாதிரி அந்த ஃப்ராத்தினஸ் நின்று அப்புறம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் அதை கூல் டவுன் ஆன அப்புறம் நம்ம வந்து பாத்திரத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுட்டோம்னா அவ்வளோ மனமாக சூப்பர் டேஸ்டியாக இருக்கும் அந்த நெய். இப்போ இங்கே வந்து நான் வந்து இப்போ ஒரு ரொம்ப வைரலான ஒரு ஆரஞ்சு கேக் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ எனக்கு வந்து இதை ட்ரை பண்ணோன்னு இருந்தது. ஸோ இன்றைக்கி அதுதான் உங்களோடயும் இந்த ரெசிபி ஷேர் பண்ணலாம். ஏன்னா ரொம்ப சூப்பராக இருந்தது டேஸ்ட். அதனால் உங்களோடய ஷேர் பண்ணலாம் தான் இங்கே ஷேர் பண்ணுறேன். நான் வந்து இங்கே 1.5 கப் மேதா எடுத்துகிட்டு இருக்கேன். அதில் வந்து 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் ஆட் பண்ணி இதை வந்து நம்ம நல்லா இப்படி சலிச்சு வச்சுக்கலாம். மேதா அண்ட் இதை வந்து சலிக்கிறது எதுக்குன்னா ஸோ தட் நம்மளுக்கு கட்டி இருக்காது. கேக்கில் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுறச்சே இந்த ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் நம்மளுக்கு வந்து கட்டியாக இருக்காது. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆரஞ்சஸ், இப்போ நான் வந்து இங்கே 2 ஆரஞ்சஸ் எடுத்துகிட்டு இருக்கேன். நான் என்கிட்ட குட்டி ஆரஞ்சு தான் இருந்தது. உங்கள்கிட்ட பெரிய ஆரஞ்சு இருந்ததுன்னா ஒரு பெரிய ஆரஞ்சே இந்த கேக்குக்கு போகிறோம். இந்த குவான்டிட்டி 1.5 கப் மேதாக்கு ஒரு பெரிய ஆரஞ்சு போகிறோம். இப்போ இங்கே வந்து நான் தோலியோட இந்த கேக் பண்ண போகிறேன். ட்ரஸ்ட் மீ, நம்ம வந்து இது வந்து கசக்காது. அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது, சூப்பர் டேஸ்டியாக இருந்தது. குழந்தைகளுக்குமே ரொம்ப பிடிச்சது. ஸோ நான் வந்து இங்கே ஒரு ஆரஞ்சு வந்து தோலியோட போடுறேன், ஒரு ஆரஞ்சு வந்து ஜஸ்ட் பிளெயின் ஆரஞ்சஸ் மட்டும் போட்டுக்கிறேன். என்னோடய அவன் கூட ஹீட் ஆயாச்சு இப்போது. ஸோ இங்கே வந்து 2 ஆரஞ்சு போட்டுருக்கேன். 1 கப் அதுக்கு வந்து சுகர் ஆட் பண்ணியிருக்கேன், ஒயிட் சுகர் அண்ட் 3 eggs. இப்போ நீங்கள் வந்து எக்ஸ் உங்களுக்கு வேண்டாம்னா நீங்கள் எதை எக் ரீப்ளேஸ்மெண்ட் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். 3 eggsக்கு ஈக்குவலண்ட் என்ன எக் ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ இந்த போட்ட இன்க்ரீடியன்ஸை நம்ம மிக்சியில் கூட குயிக்காக அடித்து எடுத்துக்கலாம். என்கிட்ட ஹேண்ட் பிளெண்டர் இருக்கிறதுனால நான் ஹேண்ட் பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன். இது வந்து ஃபைன் பேஸ்ட்டாக ஆக்கிக்கணும். அதுக்கப்புறம் இதில் வந்து 1/2 கப் ஆயில், நான் வந்து இங்கே ஆலிவ் ஆயில் யூஸ் பண்ணுறேன், கோகோனட் ஆயில் ஆர் நம்ம ரெகுலர் குக்கிங் ஆயில் எது வேணுமோ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மாவையும் அதில் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம ஜஸ்ட் விஸ்க் பண்ணிக்கலாம். மெதுவாக இது மாதிரி கலரி விட்டுக்கலாம். ஃபைனாக லம்ஸ் இல்லாத கலரிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக வனிலா எக்ஸ்ட்ராக்ட், இது வந்து ஆப்ஷனல், அண்ட் கொஞ்சமாக தயிர். இங்கே வந்து நான் 1 ஸ்பூன் க்ரீக் யோகர்ட் போட்டிருக்கேன். சூப்பர் சாஃப்டாக இருக்கும். போட்டுட்டு நம்ம இப்போ வந்து பேனை வந்து க்ரீஸ் பண்ணிக்கலாம். என்கிட்ட வந்து இந்த பட்டர் எடுத்த ஷீட் இருந்தது, ஸோ அதையே நான் லைன் பண்ணி அதுலேயுமே கொஞ்சம் எண்ணெய் தடவி அதை தான் இங்கே லைனர் மாதிரி யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம பேட்டர் போட்டுட்டு 350 டிகிரீஸில் நான் வந்து 35 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு வச்சேன். பட் எனக்கு வந்து 45-47 மினிட்ஸ் எடுத்தது சென்டர் வந்து க்ளீனாக வரத்துக்கு. ஸோ ஒரு 45 மினிட்ஸ் நீங்கள் வைக்கலாம், ஆர் 375 வச்சு ஒரு 35 மினிட்ஸ் வச்சா கூட சூப்பராக வரும். இப்போ இங்கே கேக் வந்தாச்சு. நான் அதில் வந்து மெதுவாக இப்படி லேசாக ஓட்டை போட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் வார்மாக இருக்கிறச்சு ஃப்ரெஷ்ஷாக நான் ஆரஞ்ச் ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையுமே இதில் விட்டேன். அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ மாய்ஸ்டாக ஸ்வீட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 1.5-2 ஹவர்ஸ் கழித்து வந்து ஒரு ஸ்வீட் கிரேவிங் வரும் எனக்கு. உங்கள்லேருந்து யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரிய வைக்கணும். ஸோ அந்த டயத்தில் வந்து அது சில நாள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் கிரேவிங் இருக்கும், எதையும் ஸ்வீட்டாக சாப்பிடணும் போல் இருக்கும். ஸோ அது மாதிரி டயத்துக்கு, ஆர் இப்போ வந்து சம்மர் பிரேக் ஸ்டார்ட் ஆகிடும் குழந்தைகளுக்கெல்லாம். ஸோ அந்த டயத்தில் எதே குழந்தைகள் கூட இது மாதிரி ஹெல்தி நம்ம ஸ்வீட் பண்ணி வச்சோன்னா நம்ம வெளியிலேருந்து வாங்க வேண்டாம், ஹெல்த்தியாக இது மாதிரி நட்ஸ் எல்லாம் போட்டு நம்மளே பண்ணலாம். ஸோ தட் நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் உள்ளே போகிறதுன்னு நம்மளுக்கு தெரியும். நான் வந்து என்கிட்ட இருக்கிற நட்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து சாப் பண்ணிட்டு இருக்கேன். நான் வந்து இன்றைக்கி ஆல்மண்ட்ஸ், வால்நட், அதுக்கப்புறம் பிஸ்தா, கேஷ்யூ இதெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக டேட்ஸும் சாப் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இப்போ இதில் வந்து ரெய்சன்ஸ், கிரான்பெரி என்ன வேணுமோ நம்ம போடலாம். டூட்டி ஃப்ரூட்டி இருந்தால் அது கூட போடலாம். இது எல்லாத்தையும் போட்டு நான் சாப் பண்ணி ஒரு பார்ச்மெண்ட் பேப்பரில் ஒரு ட்ரேயில் போட்டு வச்சுட்டேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து டார்க் சாக்லேட் வந்து இது மாதிரி மெல்ட் பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து மைக்ரோவேவில் கூட மெல்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கோகோனட் ஆயில் அதை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட்ஸ் வச்சு எடுத்தோன்னா கூட நல்லா மெல்ட் ஆகிடும். நான் வந்து இங்கே ஆயிலெலாம் ஒன்றும் யூஸ் பண்ணல, ஜஸ்ட்டு பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணியை ஹீட் பண்ணிட்டு மேலே வந்து இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸ் மெல்ட் பண்ணிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே அதை நல்லா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை போட்டு இது மாதிரி நல்லா நம்ம கையால் வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்மளுக்கு வந்து பார் ஆர் இது மாதிரி க்யூப்ஸாக நம்மளுக்கு கட் பண்ணுறச்சு எல்லாம் சேர்ந்துன்னு இருக்கணும், இல்லைன்னா அதெல்லாம் உதிர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் இங்கே வந்து இது வந்து அடிஷ்னல் ஸ்டெப் தான். நான் வந்து ஒயிட் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணிட்டு இருக்கேன். மேலே வந்து இது மாதிரி ஜஸ்ட்டு அதை வந்து ஒயிட் சாக்லேட் கொஞ்சம் ட்ரிசல் பண்ணிவிட்டு ஸ்வீட் அண்ட் கோகோனட் வந்து என்கிட்ட இருந்தது. ஸோ ஸ்வீட் அண்ட் கோகோனட் ஃப்ளேக்ஸையும் போட்டு கொஞ்சம் ஒயிட் சாக்லேட் இன்னும் போட்டு அதை வந்து ஃப்ரீஸ் பண்ணிவிட்டேன். ஒரு 30 to 40 மினிட்ஸ் நம்ம ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோன்னா சூப்பராக நம்மளுக்கு ஸ்டோர் பாட் காஸ்கோலையோ ஆர் எதே இந்த ஃபேன்சி ஸ்டோரில் இந்த பைட்ஸ் மாதிரி கிடைக்கும் இல்லையா, அதே மாதிரி இருந்தது. அதை விட இன்ஃபேக்ட் இன்னும் டேஸ்டியாக இருந்தது. இப்போ இதில் வந்து நம்ம இன்க்ரீடியன்ஸ் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஒயிட் சாக்லேட் வேண்டாம்னா அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு டார்க் சாக்லேட் போட்டு மேலே கோகோனட் ஃப்ளேக்ஸ் போட்டு கூட பண்ணிக்கலாம். ரெய்சன்ஸ் அதெல்லாம் ஆட் பண்ணால் ஒயிட் சாக்லேட் கூட வேண்டாம், ஏன்னா ஸ்வீட்னஸ் வந்து கரெக்டாக இருந்தது. இதுக்கு அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பார்க்கணும். இது வந்து லார்ஜ் குவான்டிட்டியில் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணுறச்சே வந்து கொஞ்சமாக ஆயில் ஆர் எதையும் பட்டர் கொஞ்சம் போட்டுட்டோன்னா அது வந்து ட்ரை ஆகாதிக்கு இருக்கும். கொஞ்சம் அந்த மாய்ஸ்சர், அந்த ஒரு வெல்வெட்டினஸ் இருக்கும் நம்மளுக்கு. நான் வந்து கொஞ்சமாக பண்ணதுனால இன்னைக்கு நெய்யோ இதெல்லாம் ஆட் பண்ணலை, பட்டர் அதெல்லாம் ஆட் பண்ணலை. இங்கே கேக்குமே அவ்வளோ சூப்பராக அவ்வளோ மாய்ஸ்டாக இருந்தது, ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. இப்போ இங்கே நான் இதை ஸ்லைஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்னமுமே கொஞ்சம் ஆறணும், அதனால தான் ஸ்லைசஸ் வந்து ரொம்ப க்ளீனாக வரல. இன்னும் கொஞ்சம் ஆறின அப்புறம் கட் பண்ணியிருந்தேன்னா இன்னும் நல்லா ஸ்லைசஸ் நல்லா வந்திருக்கும், க்ளீனாக வந்திருக்கும். பட் அவ்வளோ மாய்ஸ்டாக அவ்வளோ டேஸ்டியாக இருந்தது. இங்கே நீங்கள் பார்க்கலாம்.
இவ்வளோ பெரிய பெரிய லெமன் வந்து என்னோட சிஸ்டரோட யார்டில் க்ரோ ஆகிற லெமன் தான். ஸோ எனக்கு வந்து ஒரு 7-8 லெமன் வந்து எடுத்துன்னு வந்திருந்தா. ஸோ அதுலேருந்து நம்ம இன்றைக்கி ஸ்வீட் ஸ்பைசி டேங்கியாக பிக்கல் பண்ணலாம் அப்படின்னு உங்களோடையும் ஷேர் பண்ண போகிறேன். இங்கே வந்து நான் 2 லெமன் எடுத்து வச்சுருக்கேன். ஸ்கின் வந்து அவ்வளோ டெண்டராக இருக்கிறதுனால நான் ஸ்கின்னோட தான் இதை வந்து போட போகிறேன். யூஸ்வலி பிக்கலுக்கு வந்து ஸ்கின் வந்து டெண்டராக இருக்கணும். இது வந்து அவ்வளோ ஜூஸியாக அவ்வளோ டெண்டராக இருந்தது. உள்ளே இருக்கிற கொட்டை எல்லாத்தையுமே நம்ம கட் பண்ணிடலாம், எடுத்துன்னு விடலாம். அதுக்கப்புறம் பைட் சைஸ் பீசஸில் நம்ம இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை வந்து ஒரு ஸ்டீல் பாத்திரத்தில் போட்டுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நம்ம குக்கர்லேயோ இன்ஸ்டன்ட் பாட்லேயோ, நான் வந்து இன்ஸ்டன்ட் பாட்டில் ஒரு 4 மினிட்ஸ் ப்ரெஷர் குக் பண்ண போகிறேன். ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துட்ட அப்புறம் நம்ம இப்போ இதை பேனில் விட்டுடலாம். பேனில் விட்டுட்டு இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 டேபிள் ஸ்பூனும் ஜஸ்ட் கொஞ்சமாக இன்னும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். இதில் இவ்வளோ தண்ணி இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். இந்த தண்ணி நம்மளுக்கு வந்து அந்த பிக்கலுக்கு வேண்டி இருக்கும். நல்லா இது வந்து நல்ல பபிள் வந்தப்புறம் இப்போ இதில் வந்து கொஞ்சமாக காரப்பொடி, நான் இங்கே வந்து 1 டீஸ்பூன் மாதிரி காரப்பொடி போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஜீரா பவுடர் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக காலா நமக்கு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிட்டு விடலாம். இதோ இது மாதிரி நம்மளுக்கு பார்த்தாலே ஒரு 5 to 7 மினிட்ஸ்க்குள்ளேயே இது மாதிரி ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு இது ஆகிடும். அந்த டயத்தில் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோ தண்ணியாக இருக்கேன்னு நினைக்க வேண்டாம். ஏன்னா நம்ம வந்து அதை கொஞ்சம் கூல் டவுன் ஆச்சு, அது வந்து நல்ல ஒரு ஜாம் கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இதுக்கும் மேலே நம்ம கொதிக்க விட்டோம்னா அப்புறம் வந்து சுகர் ஒரு மாதிரி கிறிஸ்டலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நம்ம இது மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஆறின அப்புறம் மூடி உள்ளே வச்சுட்டோன்னா இது வந்து ஒரு 2 to 3 மந்த்ஸ் நம்மளுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா அது வந்து நல்லாவே இருக்கும். வெளியில் வச்சுக்க வேண்டாம். ஏன்னா நம்ம இதை குக் பண்ணதுனால இதை வந்து ரெஃப்ரிஜரேட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு எதே கொஞ்சம் க்ளீனிங் மோட்டிவேஷன் கிடச்சிருக்கும் நம்புகிறேன். அதே மாதிரி இந்த ரெசிபீஸ் எல்லாம் உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் டேக் கேர், பபாய்.